ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய நசாயுக்தஸ்ய பாவனா நசாபாவயதः சாந்திः அசாந்தஸ்ய குதः சுகம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னை பற்றிய தெளிந்த அறிவை பெற்றவன். அந்த அறிவை ஆழமான மனதிலே பதிய வைப்பதற்கான வழிமுறைகளை உபாயங்களை உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்லுகிறார்னா, உலக விஷயங்களை நோக்கி போகிற இந்திரியங்களையும் மனசையும் கட்டுப்படுத்தாதவனுக்கு தன்னை பற்றின தெளிவான அறிவை பெற முடியாதுங்கிறார். அயுக்தஸ்ய புத்திஹி நாஸ்தி. அயுக்தஸ்யன்னு சொன்ன புலனடக்கம் மன அடக்கம் இவைகளை பழகாதவனுக்கு புத்திஹி, புத்திஹினா இந்த இடத்துல ஆத்ம ஞானம் நாஸ்தி, அடைய முடியாது. ஞானம் அடையறதுக்கு மாத்திரம் புலனடக்கம் மன எண்ண கட்டுப்பாடு வேணுங்கிறது மாத்திரம் இல்லை. அதுக்கப்புறம் சொல்றார் நச்சாயுக்தஸ்ய பாவனா. அயுக்தஸ்ய இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் பண்ணாதவனுக்கு பாவனான்னா இந்த இடத்துல ஆத்ம தியானம். ஆத்மாவை தியானம் பண்ண முடியாது. ஆத்மாவை பற்றி சொல்லியிருக்கிற லட்சணங்களை எல்லாம் ஆழமான மனசில் பதிய வைக்கிற தியானத்தை பண்ண முடியாது. அபாவயதா சாந்திஹி நாஸ்தி. நச்சாபாவயத சாந்திங்கிற வார்த்தை இப்படி படிக்கணும். ஆத்மாவை தியானம் பண்ணாதவனுக்கு சாந்தி இல்லை. சாந்தின்னு சொன்னால் ஆசைகள்லாம் அடங்கிறது. உலக விஷயத்தை நோக்கி போகிற ஆசை அதெல்லாம் அடங்கிறதுங்கிறத தான் இங்கே சாந்திங்கிறார். ஆசை இன்மை தான். தியானம் பண்ணினாத்தான் ஆசை குறையும். திருக்குறளில் திருவள்ளுவர் மெய்யுணர்தல் அவாறுத்தல் அப்படின்னு 2 அதிகாரம் துறவரையல்ல கடைசியாக சொல்லியிருக்கார். அதையும் இந்த ஸ்லோகங்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தா நிறைய தத்துவ விஷயங்கள்லாம் நன்றாகவே விளங்கும். ஆக அபாவயதா, தியானம் பண்ணாதவனுக்கு ஆசையின்மை மன அமைதி கிடையாது. அசாந்தஸ்ய சுகம் குதஹா, அதாவது விஷயங்கள்லிருந்து விலகாதவனுக்கு, சம்சாரத்தில் உழன்று கொண்டிருப்பவனுக்கு, பேரானந்தத்தை விட்டு விலகியவனுக்கு சுகம் எங்கே கிடைக்கப் போகிறது? முழுமையான இன்பம் என்பதே அவனுக்கு இல்லை. இன்பத்தை சிறிதளவு கூட அவனுக்கு பெற முடியாமல் போய்விடும். அவனுக்கு எந்த விதமான இன்பமும் இல்லை என்பது கருத்து. ஆகவே இந்த ஸ்லோகம் உலகை நோக்கி செல்லக்கூடிய உலகப் பொருள்களை, விஷயங்களை, சூழ்நிலைகளை, உறவுகளை நோக்கி செல்லக்கூடிய பொறிகளாகிய இந்திரியங்களையும் மனதையும் கட்டுப்படுத்தாதவனுக்கு ஆத்ம ஞானத்தை பெறுவதோ பெற்ற ஆத்ம ஞானத்தை ஆழமான மனதில் பதிய வைக்கின்ற தன்மையோ இயலாது. எனவே ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கும் பெற்ற ஆத்ம ஞானத்தை ஆழமான மனதிலே பதிய வைப்பதற்கும் புலனடக்கமும் மனக்கட்டுப்பாடும் மிக மிக அவசியம் என்பதை வற்புறுத்தி உபதேசம் பண்ணுகிறார் பகவான். நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய நச்சாயுக்தஸ்ய பாவனா நச்சாபாவயதः சாந்திः அசாந்தஸ்ய குதः சுகம். மேலும் உள்ள ஸ்லோகத்திற்கு நாளை பொருளை தெரிந்து கொள்வோம். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம்.